லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வணக்கம் முதலாளி. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல கோமதி, உன் வீட்டுக்குள்ளார வர அளவுக்குல எனக்கு தகுதி இல்லையே. ஏன் முதலாளி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, வருங்கால IPS ஆபீசர் ஊடாச்சே, அதுக்காக சொல்றேன். உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சு என் பொண்ணு ஆபீசர் ஆனாலும் நீங்க எங்களுக்கு முதலாளி தான். கேட்கறதுக்கு நல்லாத்தான் இருக்குது. ஆனா இந்த வெண்ணெய் எல்லாம் நீ அவளுக்கு சொல்லி கொடுக்கலையா? தான் ஆறு, எங்கிருந்து வந்தோம், எங்க இருக்கிறோம், இதுக்கு காரணம் ஆறுங்கிற நினைப்பு எதுவுமே இல்லாம சும்மா சதுராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாவ. ஏன் கோமதி, என்ன ஏதுன்னு நீ எதுவும் அவளை கேட்கறது இல்லையா? மொத்தமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டியாக்கு. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சரி விடு, சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கே வார. அது இத்தனை வருஷமா நீ ஒரு விஷயத்த மூடி மறைச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு வந்திய ரகசியமா, அது இப்ப வெளியே வந்துருச்சு. என்ன பாக்குற? அந்த இன்சு குருமூர்த்தி தான் உன் வீட்டுக்காரங்கிற விஷயம் இப்ப ஊருக்குள்ள அத்தனை பேத்துக்கும் தெரியும். என்ன கோமதி, பேச்சு மூச்சைய காண? இல்ல முதலாளி, அவர் என் புருஷன்ல. யாரும் உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. சும்மா ஏப்ப சாப்பி அதனா சாக்க போக்க சொல்லி இல்லன்னு மறுத்துடலான்னு நினைக்காத. யாரு ஒரு விஷயம் உனக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேரு ரகசியம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வை, அதுக்கு பேரு செய்தி. இப்ப இது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு செய்தி ஆயிருச்சு. அதனால எப்படி இத மறைக்கலான்னு தேவையில்லாம உன் மூளைய போட்டு காசக்கிக்காத. என்ன? யார் உங்களுக்கு இதை சொன்னது முதலாளி? அது இப்ப முக்கியம் இல்ல கோமதி. முக்கியமான விஷயம் என்னவோ அதை யோசி. இந்த ரகசியத்தை தங்கிட்ட இருந்து மயிலு மறைச்சிட்டான்னு ஜீவா தம்பிக்கு சரி கோபம். அத கூட அவர் மன்னிச்சு மறந்துடுவாரு வச்சுக்கிய. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு உன்னோட IPS கனவையும் மறந்துட்டு என் கூட வந்து பொஞ்சாதியா நீ குடும்பம் நடத்தணும்னு அவர் மயிலுக்கு போட்டாரு ஒரு கண்டிஷன். நீ யாரா எனக்கு கண்டிஷன் போடுறதுங்கிற கணக்கா போய் IPS பரீட்சை எழுதிட்டுல வந்துட்டா. அது ஜீவா தம்பிக்கு பிடிக்குமா? அனுப்பிட்டார் மயிலுக்கு விவாகரத்து நோட்டீஸ். ஆனா அதுலயும் கையெழுத்து போட மாட்டேன்னு உன் மவ பிடிவாதம் பிடிக்கிறா கோமதி. எனக்கு என் கனவும் முக்கியம், என் கணவனும் முக்கியம்னு கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறா. ஏன் கோமதி, உனக்கு கூட அவங்க 2 பேர் கண்ணாலத்துல உடன்பாடு இல்லைன்னு காத்து வாக்குல கேள்விப்பட்ட. அதனால என்ன செய்யற, நீ என் மயிலுகிட்ட பேசி அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு. நீயே உன் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போடுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா முதலாளி? திருட்டுத்தனமா அவங்க கல்யாணம் நடந்தது பிடிக்கலதான். ஆனா அவங்க வாழக்கூடாதுன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். என் பொண்ணும் ஜீவா தம்பியும் எந்த சூழ்நிலையிலும் பிரிஞ்சிடக்கூடாது. ஒன்னா அவங்க சேர்ந்து வாழணும். அப்பவும் அவளை கூப்பிட்டு புத்தி சொல்லு. கனவை விட கட்டின புருஷனோட அவ வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியங்கிறது அவளுக்கு புரிய வை. அவளை நல்லபடியா வந்து ஜீவா தம்பிக்கு பொஞ்சாதியா குடும்பம் நடத்த சொல்லு. IPS கனவெல்லாம் அழிச்சிட்டு வர சொல்லு. என்ன கோமதி யோசிக்கிற? அதை மட்டும் செஞ்சுட்டான் வை, நானே முதலாளி கிட்ட பேசுறேன். குறைஞ்சபட்சம் ஒரு வேலைக்காரியாவது அவளை வீட்டுக்குள்ளார சேர்த்துக்க சொல்றேன். IPSங்கிற கனவை அவளுக்கு விதைச்சவளே நான் தான். அதை விட்டுன்னு நான் எப்படி அவகிட்ட சொல்லுவேன் முதலாளி?
தம்பி அவ கனவை நிறைவேத்துறதுக்கு ஆதரவா நின்னவர் தானே. அவ அந்த பரீட்சைக்கு படிக்கிறதுக்கெல்லாம் அவர்தான் உதவி செஞ்சிருக்காரு. இப்பயே திடீர்னு அதுக்கு எதிரா பேசுறாரு. கோமதி, இந்த கரகமெல்லாம் எனக்கு தெரியாது. கட்டின புருஷனோட வாழ்றது முக்கியமா இல்ல அவ ஐபிஎஸ் கனவுதான் முக்கியமாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. அவளோட கனவுதான் அவளுக்கு முக்கியம்னா அவளை விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட சொல்லு. அவ தாராளமா ஐபிஎஸ் ஆகிக்கிட்ட என்னவாவனா ஆகிக்கிட்டு தம்பி அவர் வழியை பார்த்துட்டு போயிருவார்ல. மயிலுக்கு அவ கனவு முக்கியம், அவ புருஷனும் முக்கியம் முதலாளி. என்ன கோமதி, நீயும் அம்மாவ ரெண்டு பேரும் ஏதோ பயிற்சி எடுத்தது போல ஒரே மாதிரியா பேசுறீங்க. அவதான் இள வயசுக்காரி, அனுபவம் இல்லாதவ, ஏதார்த்தம் புரியாம பேசிக்கிட்டு தெரியுறா. ஆனா நீ வயசுல பெரியவ, அனுபவசாலி, பக்குவமா அவளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதுதான். ஸ்கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னா எப்படி? யாரு தான் புருஷனை விட தன்னோட கனவு தான் முக்கியங்கிறதுல தெளிவா இருக்கிறா ஓம் அவ. ஆனா தன் காதல மதிக்காத அவ கூட வாழ தான் தயாரா இல்லைங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு சின்ன முதலாளி. அவங்க ரெண்டு பேரும் மனசளவுல ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க. இனி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டாயப்படுத்தி சேர்த்து வைக்கிறதுனால என்ன பலன்? யாருக்கு பிரயோசனம்? சந்தோஷமா இருப்பாங்கன்ற அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தண்டனை தான். அதுக்காக சொல்றேன், அவங்களுக்கும் கண்ணால் ஆகி ரொம்ப நாள் ஆகல பாரு. இப்பவே பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பெரிய கஷ்டமா இருக்காது. அதனால விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துற சொல்லு. எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். ஜீவா தம்பி இப்ப எங்க இருக்காரு முதலாளி? நான் உன்னை மயிலுகிட்ட போய் பேசுனா நீ எதுக்கு அவரை பத்தி விசாரிக்கிற? காரணமா தான் கேக்குறேன், சொல்லுங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல தான். ஏன்? நான் தம்பியை ஒரு தடவை பார்த்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்காது கோமதி, ஏன் சொல்றேன்னு கேளு. பேச வேண்டியவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே கூடி பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா எந்த பலனும் வரல. இதுக்கு விவாகரத்து தான் ஒரே வழிங்கிறதுல ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க. இதுக்கு பிறகு நீ போய் பேசி எந்த பலனும் கிடைக்காது. ஜீவா தம்பி கிட்ட ஒரு தடவை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் முதலாளி. தம்பி மாறிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேண்டாத வேலை பாக்குற, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஜீவா தம்பிய நீங்க பிரிச்சு கூட்டு போன கோவம் இன்னும் பெரிய முதலாளிக்கு அடங்காம அப்படியே இருக்குது. ஜீவா தம்பி இப்ப திரும்ப வந்துட்டதுனால அவர் மேல கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் நீங்க ஏதாவது பேசி அவரை பெரிய முதலாளிகிட்ட வந்து பிரிச்சு கூட்டு போறதுக்கு வழி பார்த்தீங்க, அவருக்கு இருக்கிற மொத்த கோபமும் உங்க மேல திரும்பிடு. திரும்ப திரும்ப நீங்க ஜீவா தம்பிய தொந்தரவு பண்ணிட்டே இருந்தீங்க. அவர் கோபத்துல என்ன வேணா செய்யணும். அது உனக்கு நல்லதில்ல, உன் குடும்பத்துக்கு நல்லதில்ல கோமதி. சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. மிரட்டுறீங்களா முதலாளி? ஆமா, கரெக்டா புரிஞ்சிட்ட பாத்தியா? மிரட்டல்னே வச்சுக்க. ஆனா இதுக்கு மேலையும் யோசிக்காம உன் மவளை விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துற சொல்லு. ஜீவா தம்பியும் அவர் வழியை பார்த்துட்டு போயிருவார். இனி அவரும் மயிலும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றது கனவுல கூட நடக்காது. ஞாபகம் வச்சுக்க. ஜீவா தம்பி, தம்பி, ஜீவா தம்பி, தம்பி, ஜீவா தம்பி. ஹலோ, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என் நிம்மதியை கெடுக்கிறத தவிர உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? எதுக்கு மாறி மாறி வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? தம்பி, இல்ல, நான் இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நீங்க கோபமா பேசுறது எனக்கு புரியுது. உங்க கோபத்துல நியாயம் இருக்கு, நான் மறுக்கல. ஆனா மயிலோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்க்கணுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நாங்க பிரிஞ்சதுக்கான முக்கியமான காரணமே நீங்க தான்.
என்ன தம்பி இப்படி எல்லாம் சொல்றீங்க? மயில ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா தான் அப்பாவை பத்தின உண்மையை சொல்லணும்னு நீங்க தானே அவகிட்ட ஒரு முட்டாள்தனமான சத்தியத்தை வாங்குனீங்க. உங்க கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் அவ அப்பா யாருங்கிற விஷயத்தையே என்கிட்ட மறைச்சிருக்கா. அவ அதை மறைச்சதுக்கும் நீங்க இப்ப அவளை பிரியணும்னு நினைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தம்பி? என்ன சம்பந்தம் இருக்கா? மத்தவங்க எல்லார்கிட்டயுமே அவ அப்பா யாருங்கிற விஷயத்த மறைக்கலாம். கட்டின புருஷன்னா என்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்த மறைக்கணும்? உங்க பேச்சை கேட்டுட்டு இன்னும் வேற என்னெல்லாம் விஷயத்த மறைச்சிருக்காளோ யாருக்கு தெரியும்? ஆன்ட்டி, புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவுக்குள்ள உண்மையும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அது ரெண்டுமே அவகிட்ட இல்லங்கிறப்போ நான் எதுக்கு அவ கூட வாழணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? சரிங்க தம்பி, என்னால தானே அவ உங்ககிட்ட உண்மையை மறைச்சா. தப்பெல்லாம் என் பேர்ல தான். எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. மயில பாவம் தண்டிச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் இல்ல? நானும் மயிலும் கல்யாணம் பண்ண விஷயத்த மறைச்சிட்டோன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எவ்வளோ கோவப்பட்டீங்க. அதுல முழு தப்பும் என் மேல மட்டும்தான் இருந்தது. ஆனா நீங்க மயிலோட உறவை ஒட்டு மொத்தமா அறுத்து அவளை வீட்டை விட்டே வெளியே துரத்தல. உங்க கோவத்துல அவளுக்கு கொடுத்த தண்டனையும் நியாயம்தான்னா அப்ப நான் செய்யறதும் நியாயம்தான். தம்பி, என் கூட இருக்காதன்னு அம்மா சொல்றது வேற, ஆனா என் கூட வாழாதன்னு புருஷன் சொல்றது வேற. எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கூட தான் இருந்தாகணும். வீட்டை விட்டு நான் வெளியில போன்னு சொன்னது மயில பெருசா பாதிக்காது. ஆனா அவ கூட வாழ மாட்டேன்னு நீங்க விலகி போறதுதான் கண்டிப்பா அவளால தாங்க முடியாதுப்பா. அப்படி தாங்க முடியாதவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீ போலீஸ் வேலையை விட்டுட்டு வா, நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொன்னேன் பாத்தீங்களா? அப்பவே அவ மறுபேச்சு பேசாம என் கூட வந்திருக்கலாமே. போலீஸ் ஆகிற கனவை அப்பவே அவ மறந்திருக்கணும். ஆனா நான் சொன்னதையும் மீறி அவ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான்னா அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். என் கூட வாழறத விட அவளோட கனவு தான் அவளுக்கு பெருசு இல்ல? அவதானே இந்த முடிவு எல்லாத்தையுமே எடுத்தா. என் சொந்தம்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வருவேன். ஆனா அவ எனக்காக ஒரு சின்ன விஷயத்த கூட தியாகம் பண்ண மாட்டா. அவ புத்திசாலி. அப்ப நான் மட்டும் என்ன இடிச்சவாயினா? என்னை விட லட்சியம்தான் அவளுக்கு ரொம்ப பெருசுன்னு நினைச்சாலோ அப்பவே என் காதலுக்கு மதிப்பில்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு புருஷனா எனக்கு மரியாதை இல்லாத வாழ்க்கையெல்லாம் என்னால வாழவே முடியாது. அது எல்லாத்தையுமே யோசிச்சுதான் நான் அந்த டிவோர்ஸ் பண்ணோங்கிற முடிவுக்கே வந்தேன். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா மயிலையும் அந்த பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுங்க. இல்லையா கடைசியா அவளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஐபிஎஸ் வேண்டான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி போட்டுட்டு வர சொல்லுங்க. நானும் எல்லாத்தையும் மறந்து மயில் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவ கூட வாழ்றேன். சரியா? மயில பத்தி என்னை விட நல்லா புரிஞ்சிருக்கிறவரு நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லலாமா தம்பி? ஐபிஎஸ் ஆகணுங்கிறது அவளோட பல வருஷத்து கனவு. இத்தனை காலமா அத வாழ்க்கையா நினைச்சுதான் அவ உழைச்சிருக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. எவ்வளவோ போராடி வந்து அவ ஜெயிக்க போற நேரத்துல அந்த கனவு கலைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கே நியாயமாப்படுதா? மயில பத்தி எதுவும் தெரியாத ஒருத்தங்க பேசினா கூட பரவாயில்ல, ஆனா என்னை விட எல்லா வகையிலயும் அவளுக்கு ஆதரவா இருந்த நீங்க இப்படி பேசலாமா? ஆன்ட்டி, அவ ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ண பாத்தீங்களா? அதுதான் நான் என் வாழ்க்கையிலேயே செஞ்ச மிகப்பெரிய மடத்தனம். அவ ஒரு போலீஸ்காரன் பொண்ணா இருப்பான்னு அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் அவ எப்பேற்பட்ட போலீஸ்காரனோட பொண்ணு. எங்க அம்மாவை பிரசவத்துக்கு கொண்டு போகும்போது காரை நிப்பாட்டி லஞ்சம் கேட்ட ஒரு போலீஸ்காரன். எங்க அப்பா பணம் எடுத்துட்டு வரலங்கிறதுக்காக காரை நிப்பாட்டிட்டு நடந்தே போய் காசு எடுத்துட்டு வான்னு சொன்ன ஒரு அயோக்கிய. ரோட்டை மறிச்சு நின்னவன வழி விடுன்னு சொன்னதுக்காக என் சட்டைய பிடிச்சு அடிக்க வந்த மிருகம். அவன் வம்பே வேணான்னு ஏற்காடுக்கு போன என்ன கொல்ல தேடி வந்தான். அவன் ஒரு கொலைகாரன். இதெல்லாம் தெரிஞ்சு அந்த ஆளோட பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி மயிலோட நான் குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, இது எல்லாமே போட்டோம். அந்த ஆளை விட்டுட்டு வான்னு சொன்னா அவ முடியாதுங்கிற. அந்த
அந்த ஆளோட திமிரு அகங்காரம் இது எல்லாமே அவளுக்கும் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. இல்ல தம்பி, அந்த ஆளை வச்சு மயில் குணத்தை நீங்க தப்பா பேசாதீங்க. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எந்த காலத்திலயும் யார்கிட்டயுமே திமிரா நடந்துக்க மாட்டா. அவளுக்கு உங்க மேல பிரியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவ சம்மதம் இல்லாம நீங்க கட்டின தாலிய தூக்கி போடுறதுக்கு அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க மேல இருக்கிற பிரியத்துக்காக தானே, உங்க அம்மாவோட கடைசி ஆசைக்காக தானே அந்த தாலி இன்னும் சுமந்துட்டு இருக்கா. பெத்தவ வேணும்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வான்னு நான் சொன்னேன். அப்பவும் நீங்க தான் வேணும்னு முடிவு பண்ணி என்ன புதறி தள்ளிட்டு வந்தால. இதே தான் நானும் சொல்றேன். அவளோட கனவை உதறி தள்ளிட்டு வர சொல்லுங்க, நானும் அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்துறேன். ஏன் தம்பி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க கூட வாழறது, IPS ஆகிறது என் பொண்ணுக்கு ரெண்டுமே முக்கியமா இருக்கு. ஒரு கண்ணு வேணும்னா இன்னொரு கண்ணு புடிங்கி போட்டுருன்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் சொல்லுங்க? ஜீவா, இந்த அம்மா ஏன் இங்க வந்துச்சு? இந்த அம்மா முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இப்பதான் நீ இந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்க. திரும்ப உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. உன்னை பிரிக்கிற திட்டத்தோட வந்திருந்தா இப்பவே உங்களை போக சொல்லு. இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. தம்பி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்லாம் நான் நினைக்கலைங்கய்யா. அப்பாவும் பையனும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது சந்தோஷம். தம்பி மயில் கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்களாவது உங்க பையனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இவ்வளவு நாளா இவன் மயிலுன்னு அவ மயக்கத்துல இருந்தான். இவன் இப்பதான் அவ சுயரூபம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கான். திரும்பவும் என் பையனை படுகுழியில தள்ள என்னால முடியாது. சூழ்நிலையை நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சா நீங்களும் தம்பி மாதிரியே பேசுறீங்களே முதலாளி. மயிலும் உங்க பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. பெரியவங்க நம்ம தானே அதை பேசி சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நிரந்தரமா பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? பிரிச்சுதான் ஆகணும். ஏன்னா என் வீட்டு மருமகளா வர்றதுக்கு உன் பொண்ணுக்கு எந்த தகுதியும் இல்ல. என் குடும்பத்தோட சம்பந்தம் பண்ற எந்த யோகியதையும் உனக்கு இல்ல. எங்களுக்கு இஷ்டம் இல்லாம அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான். அது உணர்ச்சி வசப்பட்டு நடத்துற நாடகம். சட்டப்படி நடந்த கல்யாணமும் இல்ல. அத வச்சு உன் பொண்ணு என் மகனோட மனைவின்னு எந்த உரிமையும் கிளைம் பண்ண முடியாது. மரியாதையா உன் பொண்ண செட்டில்மெண்ட் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு மொத்தமா அவளை முடிச்சுக்க சொல்லு. அத போடாம அவ ஏன் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கா? அவளுக்கு என்னதான் வேணும்? அப்பா, இவங்க திட்டம் என்னன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? எல்லா உறவுக்கும் ஒரு விலை இருக்குல்ல. எனக்கும் மயிலுக்கும் நடுவுல இருக்கிற புருஷன் பொண்டாட்டி உறவுக்கு இவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்கப்பா. உறவை வச்சு எவ்வளவு கறக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கறக்கலாம்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க. வேண்டாம் தம்பி, அவசரப்பட்டு தப்பான வார்த்தையை விட்டுறாதீங்க. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். தப்பா இருக்கிறது நீங்க தான். ஏதோ ஒரு மயக்கத்துல நானும் உங்க பொண்ணும் ஒரே வீட்டுல கொஞ்ச நாள் இருந்திருக்கோம். அதுக்கு இப்ப எவ்வளவு வேணுமோ அதை கேட்டு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லி உங்க தரத்தை நீங்க குறைச்சுக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறதோ பேசுற பையனோ கிடையாது. இப்ப இருக்கிற கோபமும் சூழ்நிலையும் உங்களை இப்படி பேச வைக்குது. நியாயம் இல்லாத கோபம் ஒரு மனுஷனோட இயல்பையே மாத்திடுங்கிறது இப்ப எனக்கு புரியுது. எல்லா உறவுக்கும் அன்பு விலைன்னு நினைக்கிறவங்க நாங்க. உறவை பணமா பாக்குற புத்தி எங்களுக்கு கிடையாது தம்பி. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கே புரியும். உங்க சொத்து தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நாங்க எதுக்கு தம்பி இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தணும்? அப்பாவும் பையனும் பொண்ணு கேட்டு வந்த அன்னைக்கே என் வைராகியத்தை நான் தூக்கி போட்டுட்டு ஆமான்னு தலையாட்டி இருந்தேன்னு வைங்க, என் பொண்ணு இப்ப ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பா. என் பொண்ணு வச்சும் நான் மத்த பொண்ணுங்களை கரையேற்றிருப்பேன். ஆனா நாங்க அந்த மாதிரி செய்யல தம்பி. யார் கையையும் நம்பாம எங்க உழைப்பால கௌரவமா மரியாதையான வாழ்க்கைய வாழணும் தான் நாங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் என் பொண்ணு அதுக்காக தான் போராடிட்டு இருக்கா.
ஐபிஎஸ் ஆகணுங்கிற வெறியோட அவ ஓடிட்டு இருக்கிறதும் அதுக்காக தான். அது உங்க பார்வைக்கெல்லாம் திமிரா தெரியுது. கௌரவமா வாழறது திமிரா நினைச்சீங்கன்னா அது திமிராவே இருக்கட்டும். ஆனா உங்க பார்வை கண்டிப்பா ஒரு நாள் மாறும். என் பொண்ணு ஒரு பெரிய ஆபீசரா சாதிப்பா. நிறைய பொண்ணுங்களுக்கு அவ முன் மாதிரியா வந்து நிப்பா. அன்னைக்கு நீங்க பேசின இந்த வார்த்தைக்காக கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. மயிலு ஏன் பொண்டாட்டின்னு பெருமையா பேசுவீங்க. உங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அவளை தேடி வருவீங்க. உண்மைக்கும் தர்மத்துக்கும் இன்னைக்கும் மதிப்பு இருக்குன்னா கண்டிப்பா அந்த காலம் வரும்.